சுப்மன் கில் பற்றி பேசியவனோ ரமேஷ்னா, ஐ திங்க் ஐபிஎல்லுமே ஒரு சூப்பரான டோர்னமெண்ட்டாக தான் இருந்தது அவருக்கு. பட் டெஸ்ட் ரெட் பால் அப்படின்னு வரும்போது அந்த இங்கிலாந்து சீரிஸ் தான் மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு இருக்கிறதுலே ஒரு எபிட்டோமா இருந்திருக்கு அவரோட டெஸ்ட் கெரியரில். அவரோட பேட்டிங்கை பயங்கரமாக ரீமாடல் பண்ணியிருக்காரு. இன்னும் அந்த சாலிடிட்டி கொடுக்குறாரு. அது கேப்டன் பதவி வந்ததுக்கப்புறமா இன்னுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுற மாதிரி தெரியுது. I think ரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கிலாண்டில் வந்து ப்ராபப்ளி ஆஸ் அ மோர் தென் கேப்டன் ஒரு பேட்டராக இந்த மாதிரி ஒரு ரிப்பீட் அவரால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மேபி கேப்டனாக ரிப்பீட் பண்ணலாம், ஒரு டஃபஸ்ட் சீரிஸில் போய்ட்டு நீங்கள் ஒரு ட்ரா பண்ணலாம், இல்லை வின்னு கூட பண்ணலாம். பட் ஒரு பேட்ஸ்மனாக இந்த அளவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் அபவுட் 1000 ரன்ஸ் கிட்ட வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு சீரிஸ் அவர் எங்கேயாவது ரிப்பீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. அப்படின்றதுனால தட்ஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த். அண்ட் டீமும் நல்லா பண்ணாங்கன்றதை பார்த்தோம். அப்படின்றதுனால இஸ் மூவிங் ஆன். அந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு மூவ் ஆன் கிடைக்குது. அந்த கேப்டன்சிலேருந்து ஒரு சுப்மன் கில்க்கு போனதுக்கான ஒரு இது சோஃபார் பாசிட்டிவாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். போக போக டஃபஸ்ட் டூஸ் வரும்போது எப்படி பண்ணுறாருன்ற பொறுத்து பார்க்கலாம். பட் நவ் இஸ் இன் அ கிரேட் ஸ்பேஸ். அண்ட் நல்லாவும் பேட்டிங் ஆடி இருக்காரு. நான் எப்படி பார்ப்பேன்னா, நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கடைசியாக எப்படி ஆடினீங்க அப்படின்றத விட கடைசி மேட்ச் வேறு ஃபார்மேட்டில் இருந்தால் கூட எப்படி ஆடினீங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக பேட்டிங் ஆடி இருக்காரு, சூப்பர் ஃபார்மில் இருக்காரு. அப்படின்ற போது இஸ் இன் அ கிரேட் ஸ்பேஸ். அண்ட் ஒரு நல்ல ஒரு துவக்கம் அவருக்கு இங்கேயும் கிடச்சிருந்தா நல்ல விஷயமா இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி ஒரு டஃப் சீரிஸ்னு சொல்ல மாட்டேன். பட் எல்லா கேப்டனுக்கும் தேவை அந்த ஒரு வின்னாக எடுத்துகிட்டு போட்டுகிட்டே போனீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் இல்லையா?